ஒளிப்பதிவு செய்ய ஆஷிகா. ராசா ராசா யா மன்மத ராசா அனியா எங்குது ரோசா கொஞ்சம் சேர்த்துக்க ராசா மன்மத ராசா மன்மத ராசா கள்ளி மனசா கில்லாதே கண்டுக்கலேசா கண்டுக்கலேசா என்ன கணக்கு பண்ணாதே. இந்த பாட்டுனாலதான் சார் அந்த பாட்டை இவ்வளவு அழகா பாடக்கூடாதுமா. நீ என்ன இவ்வளவு குயில் மாதிரி பாடுறாத? அது வந்து பித்துக்குளி முருகதாஸ் குரல்ல படிக்கணும். அத ராசா ராசா அப்படின்னா தான் சரியா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துரு இனிமே. இப்போ அந்த பாட்டுனாலதான் சார் அந்த திருடா திருடி பாடமே ஹிட் ஆச்சு. அதுல பெரிய நடிகரா இருந்தாங்க, இல்ல கதையாவது இருந்துதா? இந்த பாட்டுனால எத்தனை பேர் கதை இந்த படத்தை பார்க்க போயிருக்காங்க தெரியுமா? ஓப்படே 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 எல்லாரும் லியோனி அங்கிளுக்கு ஒரு ஓ போடுங்க. ஓஹோ, ஏன்னா சட்டசபையில சிஎம் வரும்போது எல்லாரும் எழுந்து நின்று ஓ போட்டாங்களாம். அவ்வளவு ஹிட் சார் இந்த பாட்டு. இப்ப டாக்டர் கிட்ட போனா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க? பர்ஸ்ன்னு சொல்லிடாதீங்க, அது கெட்ட டாக்டர் பாக்குறது. நல்ல டாக்டர் என்ன பார்ப்பாங்க? பல்ஸ். எதுக்காக பாக்குறாங்க? பல்ஸ் நல்லா இருந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும். அது மாதிரிதான் சார் படத்துல ஒரு பாட்டு பல்ஸ் மாதிரி படம் ரிலீஸ் பண்றாங்க, ஒரே பாட்டு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அம்மாடி ஆத்தாடி உன்னை உன்னை எனக்கு தரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவந்தான் ஜாதி அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா. பசங்கள்லாம் இந்த பாட்டை மெமரி ஸ்கூல்ல மெமரி போயம் சொல்லி கொடுப்பாங்களோ சார், அன்னைக்கு சொல்லி கொடுத்த மெமரி போயம் படிக்க மாட்டாங்க சார். இதை படிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க சார். நடு நைட்ல ஒருத்தனை எழுப்பி இந்த பாட்டை பாட சொன்னா பாட்டு பாடுவாங்க சார். அவ்வளோ இட்டு சார். நீ மெமரி பையன் ஏதாவது ஒன்று சொல்லு பார்ப்பேன்ப்பா. பாத்தியா, உனக்கே ஒன்றும் தெரியல. ஆனா எத்தனை சினிமா பாடம் மனப்பாடமா வரி மாறாம பாடுற நீ. இதெல்லாம் ஒரு ஜெனரல் தானே. இதுக்கு பேரு ஜெனரல் நாலேஜுங்களா? மன்மதராசா பாட்டு முழுசா படிக்கிறதுக்கு பேர் ஜெனரல் நாலேஜ். அம்யா ஐஏஎஸ்ல தான் கேட்குறாங்களாக்கு. மன்மதராஜா பாட்டை அடிபெறலாமல் எழுதுக. ஒரு படம் சத்தா வெற்றி அடையணும்னா அது ஒரு குத்து பாட்டு தேவை. அப்படி போடே 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 அசத்தி போட கண்ணால இப்படி போடே 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 திருப்பி போடு கையால. கெட்ட பாட்டால கெட்டு போறாங்க, நல்ல பாட்டால திருந்திடுவாங்களா? அதுக்கு பாரதியார் எழுதி வச்சு இந்த பாட்டை படிச்சு திருந்த வேண்டியதானே சார்? பாட்டெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக பாக்குறது சார். மும்தாஜ் வந்து திருப்பதி மலை வாழும் வெங்கடேசான்னு பண்ண மக்கள் எடுப்பாங்களா? ஐடியா கொடுத்துரு. மாதிரி டைரக்டருக்கு பாட வச்சாலும் பாட வச்சிருவாங்க. அங்க ஒரு பாட்டு போட்டாங்க சார். மலை 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 மாலை மருத மலை சில 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 வெங்கட சில சீலே வெங்கட சிலே. அதுலயே மலை வருது, அதுலயே வெங்கட சிலபதியும் வராது. நிறைய பேருக்கு மருதமலைன்னு ஒரு முருகன் கோயில் இருக்கிறதே அந்த பாட்டு வந்த பிற்பாடு தான் தெரிஞ்சு. அது தெரியுமா உனக்கு? பாத்தீங்களா ஜெனரல் நாலேஜ். அந்த காலத்துல ஒரு காதலன் காதலி பத்தி பாடினான். செந்தமிழ் தேன்மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய். இந்த காலத்துல காதலன் காதலி பத்தி பாடுறான். காதல் பிசாசை ஏனோ சௌக்கியம் பருவாயில்லை. எல்லா பாட்டும் ஆக மொத்தம் ஹிட்டு தான் ஆச்சு. பானு பெண்ணுக்கும் திட்டத்துக்கு சமமா பாட்டு இருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணு பத்தி திட்டுறான். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசு சுத்துறான். பொண்ணு சும்மா இருப்பாள? கருவா பையா கருவா பையா கருவா பையா கருவா பையா. இப்போ செல்போன்ல ஏன் சார் ரிங்டோன் வைக்கிறாங்க? வசனத்தை தூக்கி போய் வைக்க வேண்டியதானே? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மாதிரின்ட்டு. அங்க ஒரு பாட்டு போட்டா சார். சுற்றும் விழி சூடாரே சுற்றும் விழி சூடாரே. அங்கதான் சார் பாட்டு ஹிட் ஆச்சு. இப்போ பாத்ரூம்ல போய் பாட்டு பண்ணாதான் சார் நல்லா இருக்கும். இப்போ வசனத்தை போய் எடுத்துன்னு போய் வச்சா நாத்து நட்டாயா களை பெற்றாயான்னு பேசுனா லூசு தனியா பேசுதுன்னு சொல்லுவாங்க சார். ஆகவே
நல்ல தீர்ப்பை கூற வேண்டும் நடுவரே. பாட்டு என்பது சினிமாக்கு வெற்றிக்கு முக்கியம் என்று நல்ல தீர்ப்பை கூற வேண்டும் நடுவரே. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க பேசுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? கேட்குறவங்க எல்லாம் கேனியாந்தா யோனி அங்கிளுக்கே பாட்டு பாட தெரியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நன்றி, வணக்கம். பழமொழியே உருவாக்கிட்டு இருக்கியா நீ? வெரி குட், வெரி குட் ஆசியா. ஆசியாவுக்கு எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. இந்த வயசுல வந்து ரொம்ப அருமையா துணிச்சலா பேசணும்.